வெல்கம் டு ஒஹாயோ. இதோட இந்த சீரிஸ் இங்கேயே முடியுது. ஏன்னா, இது வெப்டூன்ல இருக்கிறனால, நான் வெப்டூன்ல படிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா வெப்டூன்ல வெறும் 48 சாப்டர் மட்டும் தான் இருக்கு. வேற பிளாட்ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 78 சாப்டர் இருக்கு. பட் வெப்டூன்ல தான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனச்சு நான் வெப்டூன்ல தான் படிச்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இந்த சீரிஸே கன்டின்யூ பண்ணலாமான்னு. இல்லைன்னா, வேற சீரிஸ் பார்த்து வச்சிருக்கேன். அது இத விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அத வேணா செய்றேன். இந்த சீரிஸ் கன்டின்யூ பண்ணணும்னா சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, தேங்க்லான் சோலா மாஸ்டர் ஜஸ்ட் 20 நார்மல் லைஃப் அப்படின்ற அவனோட ஃபைனல் பார்ட்ட தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சாப்டர் 43ஓட ஸ்டார்ட்டிங்லயே இப்ப எனக்கு தெரிஞ்சு யோமாங் நல்லா இருப்பான்னு நெனைக்கிறேன். மை லேடி, ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஊஜின், என்னாச்சு? நம்மள ஆம்புஷ் பண்ணிட்டானுங்க. ஆர்த்தடாக்ஸோட வாரியர் எக்கச்சக்கமா நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. யோமாங்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க லார்ட் கில்லோட மேன்சன்ல நம்ம ஹீரோவும் அவனும் ரொம்பவே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. என்னோட கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஏன்னா இந்த மைட்டி ஸ்வாடால பண்ற டெக்னிக் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஹீரோ ஸ்வாட வச்சு ஒரு ஸ்விங் பண்ண அந்த இடத்தவே வெட்டிட்டு போகுது. கில் இப்பதான் புரியுது எப்படி நீ மியூங்கல்ல கில் பண்ணேன்னு. நான் உனக்கு சொல்லி கொடுத்ததை விட உன்னோட டெக்னிக் ரொம்பவே ஹையர் கிளாஸா இருக்கு. அதோட கண்டினியூஸா அட்டாக் பண்ற பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இன்டர்னல் எனர்ஜியும் உனக்கு நிறையவே இருக்கு. இவன் வெறும் என்னோட அட்டாக்க மட்டும் எடுத்துக்கல, என்னோட ஸ்வாட் டெக்னிக்கையும் இவன் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு உனக்கு டைம் இருக்கு. அப்படின்னா ஒரே வழிதான் எனக்கு இருக்கு. அவனோட கண்ணு பாக்குறத விட நான் ஸ்பீடா அதுல செயல்படணும். நம்ம ஹீரோவும் லைட்னிங் ஸ்பீட்ல எக்கச்சக்க ஸ்லாஸ் பண்றியான். நான் ஒரு அட்டாக் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அது எவ்வளவு விசித்திரமா இருக்கு. உன்னோட ஆப்பனண்ட்ட கொல்றதுக்கு ஏத்த பாதையில உன்னோட வாளை நீ கொண்டு போறது மாதிரி தெரியுது. இவன் என்னோட ஸ்வாடோட பாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியான். உன்னோட யங் ஏஜ்லயே இதை கேப்பபிள் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இதுக்கும் உன்னோட விஷன் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் கண்ணுகிட்ட அட்டாக் பண்ண வந்துடுறியான். நம்ம ஹீரோவும் ஜஸ்ட்ல தப்பிச்சு பின்னாடி போய் விடும்போது கத்தி வச்சுதான் போய் நிக்கிறியான். திரும்பியும் டைமே கொடுக்காம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடுறியான். நம்ம ஹீரோவும் அது கையில பிடிக்க அந்த இடம் கீழே எல்லாம் சதுருது. அவங்க ரெண்டு பேரும் லைட்னிங் ஸ்பீட்ல ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் ஸ்லாஷ் பண்ண அவனும் ஈஸியாவே அதை டிஃப்ளைட் பண்றியான். மறுபடியும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா உன்னை தோக்கடிக்க இவ்வளவு நேரம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ஸ்வாட் மாஸ்டரோட டைட்டிலுக்கு கூட ரொம்பவே பொருத்தமா இருப்ப. நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல என்லைட்மெண்ட்ங்கிற பீக் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சேன். என்னோட தாட்டை கூட நான் மாத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். நீ ரொம்பவே நல்லா சண்டை போடுற. நீ எனக்கு என்லைட்மெண்ட் அடையிறதுக்கு ஒரு படிக்கல் மாதிரி தான். ஹீரோ இது நம்புறது கஷ்டமா இருக்கு. ஆனா அவ உண்மையானவன். அவன் என்னோட எல்லா டெக்னிக்கையும் கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு என்னோட எல்லா டெக்னிக்கையும் அப்சர்வ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கண்டுபிடிச்சது மாதிரி இந்த மேட்சோட பிகினிங்ல இருந்தே அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இப்படியே இந்த மேட்ச் இழுத்துக்கிட்டே இருந்தேன்னா நான் தோக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னோட ஆசர் ஃபுல்லா பாய்சன் லெஸ்ட் இந்த ஸ்வாடுக்கு ஏத்தது கிடையாது. அதோட நான் மைட்டி ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றதுனால இந்த பிளேட்ல நிறையவே அழுத்தம் கொடுக்குது. இதோட எக்ஸலண்டான கிராஃப்ட்மேன்ஷிப்பால இது இப்போ வரைக்கும் நீடிச்சு வந்துச்சு. ஆனா இதுக்கு அடுத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அரகண்டா இருக்க. நம்மளோட ஃபைட் அப்பயே நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிரியா. கில் நம்ம ஹீரோ மூஞ்சிலே பிடிச்சிருக்கான். நம்ம ஹீரோவையும் பிளாக் ஸ்னேக் பால் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணிடுறான். மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட வச்சு அவனோட கையை தடுத்து விட்டுறான். ஹீரோ அவனோட ஸ்வாட வச்சு வெட்ட என்ன ரோப்பா உன்னை தோக்கடிக்க ஒரு சாதாரண டெக்னிக்கை விட கொஞ்சம் மேல தேவைப்படும் நினைக்கிறேன். ரீசெண்டா ஒரு நல்ல டெக்னிக்கை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதை பயன்படுத்த போறேன். சரி, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறேன்னு நான் பாக்குறேன். இது பேரு சப்ரஸிங் டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுவும் பயங்கர பீம் மாதிரி வருது. பரவாயில்ல, இதை உன்னால கூட தாங்க முடியல போல. இது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனது. இது காங்டாங் செட்டோட அல்டிமேட் டெக்னிக்கை வச்சு நான் உருவாக்கியிருக்கேன். அதோட இதுல ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸையும் இன்டர்னல் எனர்ஜி ஆம்பிளிஃபிகேஷனையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உன்னால முடியாது அப்படின்னு கில்லு சொல்லும் போது என்ன ஒரு நிமிஷம், என்னோட இன்டர்னல் எனர்ஜி ஆம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா எதுக்கு இப்ப அதை சுருங்குது அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய வெளிச்சம் வருது. கில்லுமே பின்னாடி போறியான். நம்ம ஹீரோ ஒரு பெரிய அட்டாக்கு கில்லு மேல பண்றியான். நெஞ்சிலே அது கிழிச்சிட்டு போயிருக்கு. எப்படி எப்படி உன்னோட ஸ்வாட் டெக்னிக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட ஸ்வாட் டெக்னிக்கை எப்படி முழுசா யூஸ் பண்றதுன்னு இப்பதானே கண்டுபிடிச்சேன். யாருக்கு தெரியும் டெத்தோட டோர்ல இந்த மாதிரி என்லைட்மெண்ட்லாம் அடைய முடியும்னு அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே நினைச்சிட்டு இருக்கான். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? உன்னோட என்லைட்மெண்ட் பாதையில நான் ஒரு படிக்கலா இருக்கேன் தானே. அது நடக்காதுன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சாக போறது நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. சாப்டர் 44ஓட ஸ்டார்டிங்லயே நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஐடியாவை யோசிச்சேன். ஆனா அது ஒர்க் ஆயிருச்சு. நான் ஒருவேளை அந்த ஃபண்டமெண்டலை மாத்திர அந்த எனர்ஜி ஸ்டேட்டுக்கு நான் ரீச் ஆயிட்டேனே. என்னால என்னோட எனர்ஜியோட நேச்சரையும் மாத்த முடியும். ஃபர்மிடபிள் பவர் ஹியூமன் பாடிக்கு ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா நான் அந்த பவரையும் பாய்சனையும் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? என்னோட பிளட் வெசல் என்ன ஆனாலும் பரவாயில்ல. அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதோட என்னால ஃபாஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ண முடிஞ்ச மாதிரி என்னோட டெக்னிக்கும் நல்லா ஈஸியா யூஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவா அவனை பயங்கரமா அட்டாக் பண்ண என்ன நான் இறந்துருவேன் நினைச்சியா? அவனும் காலை தரையில அடிச்சு அந்த இடத்தவே உடைச்சிடுறான். என்னடா இந்த இடத்தையே
உடைச்சிட்டியாவே உன்ன மாதிரி ஒரு மோர்டல் என் முன்னாடி நிக்கவே முடியாது. அங்கிருந்து குதிச்சு அதோட நீ என்னை கொல்லணும்னு வேற சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பிளாக் கலர் எனர்ஜி மாதிரி கொண்டு வந்து அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவும் அதுல தப்பிச்சு தப்பிச்சு வர கஷ்டமா இருக்கு. என்னால அவன் கிட்டயே போக முடியல. ஹீரோ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனு கிட்ட வந்துடுறான். அவனும் அந்த பிளாக் கலர் எனர்ஜி வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாட வச்சு டிஃப்ளைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவால அந்த எனர்ஜி பவரை தாங்க முடியல. அவனு பின்னாடி வந்துடுறான். உடனே கில்லும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். மறுபடியும் அந்த பிளாக் கலர் எனர்ஜி வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றியான். நம்ம ஹீரோவும் ஸ்வாட வச்சு தடுக்கிறியான். என்ன ஏதாச்சும் புத்திசாலித்தனமா பண்ணி இந்த விஷயத்துல இருந்து ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியா? இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இங்கேயே இறக்க போற. அதுக்கடுத்து உன்னோட டேங்க்லானோ அங்க நொறுங்க போகுது. ஹே 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 நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ என்னோட கிளான ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. என்னோட வாரியர்ஸ் ஒன்னும் அவ்வளவா வீக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு கீழே ட்ரைனிங் எடுத்தவங்க. அதோட உங்க சைடு மட்டும் தான் எலைட்டட் வாரியர்ஸ் இல்ல எங்க கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா அதை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட லைஃபை வச்சு இதுல சண்டை போடுங்க. எங்களோட திருப்பி வர்ற வரைக்கும் நம்ம இவங்கள தடுக்கணும். முன்ன இருந்த மாதிரி ரொம்பவே வீக்கா இப்ப டேங்க்லான் கிடையாது. ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இன்னைக்கு டேங்க்லான் ஒன்னும் அழிவை சந்திக்க போறது கிடையாது. நீ இதை சந்திக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றியான். நம்ம ஹீரோவும் ஸ்பீடு எடுத்து டக்குன்னு அட்டாக் பண்ணிட்டே போறியான். டேங்க்லானோட முட்டாள் உனக்கு பெருமை பேசலாம் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பவர் அனலைஸ் பண்றியான். நீ மீன்களை மட்டும் கொல்லல. யோன்வைய காப்பாத்துறதுக்கு பவர் இருந்தும் கூட நீ அவளை காப்பாத்தாம விட்டுருக்க. அதோட இப்ப என்னோட லைஃப த்ரெட்டிங் பண்றவன் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ட்ரை பண்ணு. அவனும் அவனோட பிளாக் எனர்ஜி வச்சு நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே டைரக்ட் கிட்ட அடிச்சிருக்கான். நம்ம ஹீரோவும் கீழே போய் விழுந்துட்டு அன்கான்சியஸ்க்கு போயிடுறான். ஹே எந்திரி, எனக்கு இப்ப வேற சான்ஸே இல்ல. என்னோட சோலும் அவனோட சோலும் இணைஞ்சிருக்கு. அவன் இப்ப இறந்துட்டானா நானும் இப்ப இறந்துருவேன். நம்ம ஹீரோவும் டக்குன்னு முழிச்சிருக்கான். அவனும் வந்து அட்டாக் பண்ண ஒயிட் ஸ்னேக்கும் இது அதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெக்னிக் என்னோட சர்ப்ரைசிங் டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸை கன்சீல் பண்ணுச்சு. அதோட அதுல நிறையவே இன்னெட் பவர் இருந்ததையும் நான் பார்த்தேன். அப்படின்னா இது இப்படிதான் பயன்படுத்தணும். இதை எப்படி தடுக்கிறேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்வே திரும்பி பண்றியான். நம்ம ஹீரோவும் எலிமினேட் ஸ்கில்ல வச்சு அதை தடுத்துறியான். அங்க கட் பண்ணி டேங்க்லான்ல அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்டாங் செட்டுக்கு நம்ம அனுப்பி வச்ச வாரியர்ஸை நம்ம யோசிச்சு பார்த்து நான் எங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலுமே நான் எனர்ஜியை சென்ஸ் பண்ணி பார்த்ததுல இங்க 3க்கு 2ன்ற அளவுக்கு தான் நாங்க இருக்கோம். இது கடைசியில மோசமா தான் முடிய போகுது. ஹீரோட அம்மாவும் இருந்துட்டு அப்படி நினைச்சிட்டு இருக்க. அவனோட டான்ஸ் நினைச்சு என்னோடது மாதிரியே இருக்கு. என்னோடதோட பெருசாவும் இருக்கலாம். இவன் அந்த 6 ஜெனரல்ல ஒருத்தவனா இருக்கான். நான் என்னோட வாரியர் சாகுறதுக்குள்ளயுமே அவனை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பி பார்க்க அந்த பல்கா இருந்த டிரான்ஜெண்டர் வாரியரும் திரும்பி பாக்குறியான். அவங்களும் பார்த்துட்டு இது டார்க் ஆர்த்தடாக்ஸத்துல மெயின் ஹால்ல இருந்து தான் வருது. இது காரணம் யோமாங்கார் கூட இருக்கலாம். 2 ஹியூமனுக்குள்ள சண்டை போட்டா இவ்வளவு பெரிய பிளாஸ்ட் வருமா? யோமாங் நீ சேஃபா வரணும். அங்க கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கான். அந்த ஸ்வாட் ப்ளோ வந்து என்னோட எலிமினேட் டெக்னிக் அது என்னோட அளவுக்கே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோடது பாய்சனுங்கிறதுனால அவனை ஒண்ணுமே பண்ணல. ஆனா எப்படி ஒரு டிராகன் என்னோட எலிமினேட் டெக்னிக்க ஒரு பேட்டில் இடையிலேயே கத்துக்க முடியும்? அதோட அதை மாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நான் இப்ப இதை இப்பயே முடிக்கலைன்னா இவனை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸ்ட்ராங்கான வாரியர் கூட சண்டை போடுறது எனக்கு எப்பயுமே பிடிச்சிருக்கும். அதோட அவங்க கூட சண்டை போட்டா நியூவான மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்லையும் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஆனா உன்னோட அந்த ஸ்வாட் ஃப்ளோவை பார்த்த பிறகு உன்னோட கல்டிவேஷன் டெக்னிக்கையும் உன்னோட ஸ்வாட் எனர்ஜியும் நான் கத்துக்கிறேன். கடைசியில் இது எல்லாமே மீனிங்லெஸ்ஸா தான் முடியுது. ஈவன் நான் மார்ஷல் ஆர்ட்ஸோட பிரின்சிபல்ஸை என்னோட கண்ணை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதோட எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் நியூவா டெக்னிக்கை கத்து கொடுத்தாலும் கடைசியில என்ன விஷயம் மாறி இருக்கு? அவங்க அவங்கள விட சக்தி வாய்ந்தவங்க கையில இறந்துதான் போயிருக்காங்க. சக்தி வாய்ந்தவங்க வீக்கர் பீப்புளை அவங்களுக்கு கீழே கொண்டு வந்து அடிப்பணிய வைப்பாங்க. இதுதான் இந்த உலகத்தோட நீதி. இதுக்கு மேலேயும் நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களையோ உங்களை சேர்ந்தவங்களையும் இந்த உலகத்தை இப்படி கொண்டு போறத விட மாட்டேன். நான் ஒரு நியூ ஆர்டரவே கொடுக்க போறேன். அது இந்த உலகத்துக்கு உங்க எல்லாத்துக்கும் மேல நான் ஆட்சி பண்ணுவேன். இந்த நியூ வேர்ல்டோட மாஸ்டரா இந்த உலகத்தை நான் ஆட்சி பண்ண போறேன் அப்படின்னு அவனை சொல்றோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 45ஓட ஸ்டார்டிங்லேயே அவனோட ஃபுல் டிராகன் ஃபார்மையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ இருந்துட்டு கையில பிடிச்சு அப்படியே தூக்கி எரிஞ்சிடுறான். ஹீரோ இருந்துட்டு அந்த பாறையில மோதிடுறான். அவனும் அவனோட அந்த சர்ப்ரைசிங் டெக்னிக்கை மறுபடியும் யூஸ் பண்றான். அதுவும் பயங்கர பவர்ஃபுல்லா வருது. ஹோலி கிராப், இது ஆல்ரெடி மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவலை விட பியாண்டா போயிருச்சு. நான் 1 செகண்ட் மெதுவா இருந்தா கூட அவனோட பவர்ல நான் இறந்துருவேன். ஆமா, அவனோட பவர் என்னையவே போக்கஸ்ல இருந்து இலக்க வச்சிருச்சு. நான் அவனை சீக்கிரமாவே திரும்பி அடிக்கணும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க பார்க்கும்போது எங்க அவன் ஆளக்கணும்? கிட் மேல பாரு, அவனும் மேல நின்றுக்கான். என்னோட ஓன் எக்ஸ்க்ளூசிவ் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் பிளாக் ஸ்னேக் பாம் டெக்னிக். இது மியோங்கில் அதுக்கடுத்து யோங்காயாலத எனக்கு இது வந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னா இது ரொம்பவே பரிதாபத்துக்குரிய 3ஆம் தர பாம் டெக்னிக். இது அப்கோர்ஸ் இது நேச்சுரல் தான். இது வந்து கிரவுண்ட்ல இருந்து உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாம் டெக்னிக்கே பார்க்காத ஒருத்தர் அதை உருவாக்கி இருக்காரு. சோ இதை நான் சேஞ்ச் பண்ணி மாத்திக்கிட்டே இருந்தேன். ஓவர் அண்ட் ஓவரா இதை நான் கண்ட்ரோல் பண்ணி மாத்திக்கிட்டே இருந்தேன். இது என்னோட மாஸ்டர் லெவலோட ஒரு டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லவும் மேல இருந்து ஸ்னேக்கா வருது. ஹியூமானிட்டியை தாண்டிய சக்திக்கு இவ்வளவு பவர் இருக்கா? உண்மையான பிளாக் பாம் டெக்னிக் என்னோட
என்னோட அல்டிமேட் டெக்னிக். சரி பாப்போம் இது எப்படி ஹேண்டில் பண்றேன்னு. கிட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐடியா நீ கூட வாங்கியிருக்க மாட்ட. இது உன்னோட உறுப்புல ஒவ்வொன்னா கிழிச்சு எடுத்துரும். இப்ப கூட நிறைய நேரம் ஆகல. இங்க இருந்து நம்ம ஓடிடுவோம். போய் ஸ்னேக் பாய்சனை சப்ளை பண்றது மட்டும் கரெக்டா இரு. டேய் கிட் உன்னோட சென்ஸ் எல்லாம் என்ன கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? அது என்ன சமாளிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி கீழே வந்து விழுந்துச்சுன்னா இந்த எர்த்தவே அது நடுங்க வைக்கும். ஆனா கவுண்ட்லெஸ் ஆன காமனர் சுச்சுவானோட பேட்டில்ல இறந்து போனாங்க. இப்ப நான் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இப்ப நேருக்கு நேர் நான் நிக்கணும் அவ்வளவுதான். என்கிட்ட பிளான் இருக்கு. உன்னோட பாய்சன் ஆரோவை மட்டும் எனக்கு ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இந்த ஓவரான கான்பிடன்ஸ் இவனுக்கு எங்க இருந்து வருது? சரி கிட் நான் தரேன். ஆனா நீ உன்னை நீயே கொன்னுக்காத ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாய்சனை நம்ம ஹீரோவோட ஸ்வாட்ல படுற மாதிரி செய்யுது. அவன் யூஸ் பண்ண டெக்னிக் உண்மையிலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்னு என்னோட ஃபர்விடபிள் ஃபோர்ஸ் டெக்னிக்கால அதை அரிக்க முடியும் நான் நம்புறேன். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல வெட்டணும்னு எலிமினேட் ஸ்கில் மட்டும் எனக்கு பத்தாது. அவனை வெட்டுறதுக்கு இதை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் ஃபுல்லா எனக்கு தேவைப்படுது. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஸ்வாட பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் எனக்காக தாக்கு பிடிச்சுக்க அதுவும் கிட்ட வந்துற. நம்ம ஹீரோவும் நான் இப்ப யூஸ் பண்ண போற ஸ்வாட் ஃப்ளோவால இதை கட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லுக்கு நேரா போயிட்டு இருக்கான். ப்ளூ ஸ்கையில் இருக்கிற சன்னு மாதிரி இது பிரகாசிச்சு அழிக்கும். இது கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பவர்க்குள்ள போயிடுறான். மேல கில்லும் இதை பாத்துக்கிட்டு இருக்கான். அவனும் ஒன்னு யோசிச்சு பாக்குறான். லீடர் அந்த திருடனை நம்ம பிடிச்சிட்டோம். அப்ப வில்லேஜர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த தானியங்கள்லாம் நீ தான் திருடிக்கிட்டு இருக்கியா? நீ இன்னும் சின்ன கிட்டு தான். ஆனா இப்பயே திருடுற பாதைக்கு நீ போயிட்டியா? இந்த மாதிரி பாதையெல்லாம் சின்ன குழந்தைங்க போக கூடாது. அப்படின்னா என்னோட ஃபிஸ்ட் பவரை நீயும் பாரு அப்படின்னு அவனும் சொல்றதுக்குள்ளயுமே லீடர் அங்க பாருங்க அவனோட பாடியை பாருங்க. அது ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு. டார்க் ஆர்த்தடாக்ஸ் செட்டு ஒரு அனாதை இல்லம். அதை நீங்க எப்பயுமே சொல்லிக்கிட்டே தானே இருப்பீங்க. ஏ கிட் அதை நீ தப்பா சாப்பிட்டுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் என் கூட வா. இனிமேலே இந்த தானிய கிடங்குல இருந்து நீ தானியங்களை திருடாம இருக்க. உனக்கு நாங்க உணவளிக்கிறோம் ஓகேவா? அடுத்து உன்னோட பேர் என்னது? அந்த சின்ன பையன் நம்ம கில்லு லீடரோட பேரை தான் எனக்கு கொடுத்தாரு. அதோட அவர் குடும்ப பேர்ல இருந்து எனக்கு கொடுத்தாரு. அவரோட ஃபேமிலியாவே எங்களை மாத்திக்கிட்டாரு. அவர் டீச் பண்ண டெக்னிக் எல்லாமே அந்த அளவுக்கு பெரிய டெக்னிக்கா இல்லாம இருக்கலாம். ஆனா என்னோட பாதுகாப்புக்காண்டி அது எல்லாமே டீச் பண்ணாரு. அவரை என்னோட மாஸ்டராவும் மாத்தினாரு. லீடர் உங்களோட கடைசி வார்த்தையை கூட நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க என்ன எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி யோன்கோவுக்கும் நான் ஒரு நல்ல இடத்த கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு தெரியல அது எப்படின்னு தெரியல. இனிமேல் உங்க மூஞ்சில நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியல. என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் உங்களோட மரணத்துக்கும் யோன்கோ மரணத்துக்கும் காரணமா இருந்த எல்லாத்தையுமே அழிக்கிறது மட்டும்தான். இப்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவனோட பவர்ல இருந்து ஒரு லைட்னிங் வருது. இது எப்படி நடந்துச்சு? நம்ம ஹீரோவும் அதை வெட்டிட்டு வந்துடுறான். ப்ளூ ஹெவன் பைசியர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கால அதுவும் அவனை தாண்டி போயிட்டு இருக்கு. ஷேடோலெஸ் விசிட்டர் இருந்த டைம்ல கூட இந்த மாதிரி ஒரு சோட ஃப்ளவை நான் பார்த்ததே கிடையாது. இந்த கிட்டு யாரு? உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பவரை எப்படி அவன் தொலைச்சிட்டு வந்தியான்? இதுதான் இதோட லிமிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த டீமர் ரிப்பரும் உடைய ஆரம்பிக்குது. டீமர் ரிப்பர் நீ நல்ல வேலை பண்ண. ஆனா அவனோட ஒரு கை மட்டும் தான் இதுல போயிருக்கு. அப்பனா அவன் இன்னும் டிஃபீட் ஆகல. அப்படின்னா இதுதான் என்னோட சான்ஸ். சரி இன்னி கொஞ்சம் நீ பொறுத்துக்க டீமன் ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட நம்ம ஹீரோ தூக்கி போடுறியான். இதை நம்ம இப்பயே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷார்ட் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கில்லே அதை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டியான். அதுவும் சூறாவளி மாதிரி அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த சின்ன டேகர் என்னோட ஆறாவை கட் பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்ல நான் இன்னி யாருமே பழி வாங்கல. நான் இந்த மாதிரி சாக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரையும் கொண்டு வரையான். அவன் ரொம்பவே எனர்ஜியை வெளியே கொண்டு வந்துட்டான். இது என்னோட ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சீக்கிரமா போய் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவனோட இன்னொட கையும் கட் பண்ணிடுறான். கில்லுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். டீமர் ரிப்பர் மட்டும் அதோட வேலையை கரெக்டா பாக்கலனா இப்ப எல்லாமே முன்ன நடந்தது மாதிரியா இருக்கும். இது இன்னும் முடியல. ஏன்னா நீ என்னைய தோக்கடிக்கல. இல்ல இது முடிஞ்சு கில்ஜினியோ. நீ எங்க கிளான் அட்டாக் பண்ணதுக்கு நீ பிரைஸ கொடுத்ததாகணும். ஃபர்மிடபிள் வேணமாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சிலே ஓட்டையை போட்டு போயிருக்கான். சாப்டர் 46 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவன் நெஞ்சில ஓட்ட போட்டதாலதான் இருக்கு. இது என்ன மாதிரி டெக்னிக்? இது நான் ஃபீல் பண்றேன். என்னோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்கு. ஒயிட் ஸ்னேக்கும் இந்த டெக்னிக் நீ இப்பதான் டெவலப் பண்ணியா? நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே ஆமா இப்பதான் நான் டெவலப் பண்ணேன். நான் ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ணேன். ஏன்னா வெனமாராவை என்னால ஃபயர் மாதிரி வெளியே கொண்டு வர முடியுது. அதே மாதிரி ஃபயர் டிராகன் பிரீத் பாய்சனை என்னால வெளியே கொண்டு வந்தா ஃபயர் டிராகன் பிரீத் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அது என்னதுன்னா டேங்க்லான்ல இருக்கிற ஒன் ஆஃப் த 10 பாய்சன்ல அதுவும் ஒண்ணு. அதோட சேர்த்து என்னோட இன்னெட்ஸ்களையும் சேர்த்து நான் கேஸ்ட் பண்ணி இதை உருவாக்குனேன். இது இப்பயே முடிஞ்சு கில். அப்ப நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு விஷயங்கள் இப்படி முடிஞ்சது எனக்கும் கவலையா தான் இருக்கு. நீ எப்பயுமே என்னோட கிளானுக்கு எதிரா இனிமேல் வேலையே பார்க்க கூடாது அப்ப நம்ம ஹீரோ சொல்றியான். கில் இருந்துட்டு நீ நினைக்கிறியா நீ சொல்ற எல்லாமே ரைட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துறியா. நான் இப்படி இறக்க கூடாது. அதுவும் இந்த மாதிரி மியோங்கிள்க்கும் யோகோய்க்கும் நான் இன்னியும் அவங்களுக்கு பழி வாங்கவே இல்ல. நான் இவனை கொன்னா மட்டும்தான் அவங்களோட சோலுக்கு நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல கடைசியில எப்படியோ நான் அதை உருவாக்கிட்டேன். நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சண்டைக்கு அடுத்து நான் வாழ்நாள் முழுவதும் ஊனமா தான் இருந்திருக்கணும். பரவாயில்ல எதுவுமே நடக்கல. மறுபடியும் எனக்கு கொஞ்சம் பாய்சன் எனர்ஜியை கொடு ஓகேவா? நீ என்ன கமெண்ட் பண்ணிட்டா என்னால பாய்சன் எனர்ஜியை உருவாக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் ஏற்கனவே நிறையவே எனர்ஜியா ட்ரெயின் ஆக்கிட்டேன்.
இருக்கேன். என்ன நீளுது? மறுபடியும் அந்த ஜாருக்குள்ள போகணுமா? ஹே! என்ன இப்படிலாம் பேசுற? நான் என்ன குடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லையே! போய் ஸ்னேக் இருந்துகிட்டு, இது எல்லாமே என்னோட அதிர்ஷ்டம் தான். ஏன்னா, இது எல்லாமே தப்பா கூட போய் முடிஞ்சிருக்கலாம். ஆனா கரெக்ட்டா போய் முடிஞ்சிருச்சு பாத்தியா? உன்னோட பொலம்பல நிறுத்து. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அத கையில பிடிச்சிடுறான். அவிங்களுக்கு பின்னாடியும் கில்லு வந்து டிராகன் மாரி உருவெடுத்து வந்துகிட்டு இருக்கான். என்ன நடக்குது? இவன் என்னோட பாய்சன் எனர்ஜிய அப்சர்வ் பண்ணிட்டு டிராகன் மாரி மாறியிருக்கானா? ஒரு நிமிஷம். இவன் இன்னும் ஃபுல்லா மாறல. ஆனா ஒயிட் ஸ்னேக்கோட பாய்சன் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்காத. நீ ஏற்கனவே பாதி செத்துட்ட. சீக்கிரமா இங்கிருந்து போ. அதோட இறந்தும் போ. அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாய்சன விட இவன் ஆல்ரெடி அதோட லிமிட்டுக்கு போயிட்டியான். கில் இருந்துட்டு யோங்கோய், யூங்கில் கடைசியா என்னைய மன்னிச்சிருங்க. அவனும் கருகி போயிடுறான். இது இப்பனாச்சும் முடிஞ்சுச்சா? நம்ம ஹீரோக்கு மண்டைக்கு மேலேயே ஒண்ணு விழுந்து கீழ விழுகுது. வலிக்குதே. இப்ப என்ன விழுந்துச்சு? என்ன ஹானா? டிராகன் ஹான் வந்து ஆர்த்தாக்ஸட்டோட லார்டு கிட்ட இருந்து வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நீ இத உன் கூட எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதுல டிராகன் எசன்ஸ் நெறையாவே இருக்கு. அதோட இதுல கரெக்ட்டான முறையில ஃபோர்ஜ் பண்ணின உன்னோட ஆராவையும், அதோட பாய்சன் ஆராவையும் இது நல்லாவே தாங்கும். நம்ம ஹீரோவும் அமைதியா இருக்க. என்ன? எதுக்கு அமைதியா இருக்க கிட்? அது வந்து நாங்க வேற வேற சூழ்நிலையில சந்திச்சிருந்தாலும் எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணா தான் இருந்துச்சு. ஏன்னா இவன முன்னாடியே நான் பார்த்திருந்தேனே. இவன் கூட நெறையாவே மார்ஷியல் ஆர்ட்ஸ பத்தி நான் லேர்ன் பண்ணியிருக்கலாம். என்ன? இப்ப அவன மேல ரொம்பவே இரக்கம் வருதா? அப்படின்னு ஒயிட் ஸ்னேக்கும் கேட்க, அவன் சொன்ன விஷயம் என்னைய குற்ற உணர்ச்சி அடைய வைக்கலன்னு நான் சொன்னா, அது நான் சொல்ற பொய்யா தான் இருக்கும். ஏன்னா அவன் யோனியோவையும் மியூங்கிலையும் காப்பாத்துற இடத்துல தான் நான் இருந்தேன். அத பண்ணலன்னுயா. அதோட எல்லாத்துக்கும் மேல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள கூட நான் வரணும்னு முயற்சி கூட பண்ணல. அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் நினைச்சதை விட அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்களோட கைய வெட்டிட்டு ஒரு குழந்தைய காப்பாத்துற விஷயம் அது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கில்ஜினியும் அதை தான் நினைச்சிருப்பியான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் அவன் இருந்திருக்கான். தேவைப்பட்டா நானே கூட அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிருப்பேன்னு அவன் நம்பியிருப்பியான். ஆனா இப்படி என்னோட அலட்சியத்தினால ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியாத சின்ன பொண்ணு அங்க இறந்துட்டா. அந்த சூழ்நிலையும் என் கையை விட்டு போயிருச்சு. என்ன? அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் உனக்கும் அவனுக்கும் எதனாச்சும் ஒரு பாண்ட ஏற்படுத்திருச்சா என்ன? ஆனா உன்னோட கிளானும் அவனோட ஆர்த்தடாக்ஸ் செட்டும் ஒண்ணா இருக்க முடியாது. அது உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களோட அந்த ஃப்ளேம் டெக்னிக்ல நான் கவனமா இருந்திருந்தேனே, மறுபடியும் இப்படி செஞ்சிருந்தா என்ன ஆகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மனுஷங்க தப்பு பண்ற சூழ்நிலையில தான் இருப்பாங்க. நான் முன்னாடி உங்ககிட்ட ஷேடோலெஸ் விசிட்டர பத்தி சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரோட அட்வென்ச்சரிங் விஷயத்த மட்டும் வச்சு அவர் அந்த ப்ளூ டிராகன கொன்னுட்டாரு. அவன் என்ன செய்யான்னு அவனுக்கு தெரியாம இருந்திருந்தாலும் அவன் கொன்ன ப்ளூ டிராகனால அந்த கான்டினென்ட்டே பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கலாம். அதனால அவனோட எல்லா செயலுக்கும் அவன் பொறுப்பேத்துக்கிட்டு ஈவில் டிராகனை கொல்ல ஆரம்பிச்சியான். உன்னோட லாஸுக்கான அர்த்தத்தை நினைக்கிறது உன்னோட அடுத்த ஃபைட்டுக்கு அது யூஸ் ஆகும். ஆனா அதோட வருத்தங்களை நினைச்சா அது எந்த காரணத்திலயும் யூஸ் ஆகாது. இன்னைக்கான தோல்வி உனக்கு என்ன கத்துக் கொடுக்குது? அதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு ஒயிட் ஸ்னேக் சொல்லுது. ஒரு பர்சனா என்னைய மாத்துமா? அது என்னன்னு எனக்கு புரியல. சரி ஒயிட் ஸ்னேக், நீ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனில அது முன்னாடியே ஆயிருந்தேனா இன்னி கொஞ்சம் ஈஸியாவே இருக்குமே. ஒயிட் ஸ்னேக் இருந்துகிட்டு, ஓ! இப்ப நான் உனக்கு உதவி செய்யலன்னு வேற இப்ப என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உன்னோட பரிதாபமான உயிர காப்பாத்துத என்கிட்ட இருந்த எல்லா விஷத்தையும் நான் உனக்கு குடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன இப்ப சொல்றியா ஒயிட் ஸ்னேக்? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அப்ரிசியேஷன் கூட பண்ண வேணாம். அப்படின்னு அதுவும் சொல்ல வரதுக்குள்ளயுமே, தேங்க் யூ. என்ன கில்ஜுனியும் என்னை அடிச்சு போட்டுருக்கும்போது, உன்னோட எனர்ஜி எனக்கு குடுத்த. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு ரொம்பவே நன்றி. அத மட்டும் நீ செய்யலைன்னா, விஷயங்கள் ரொம்பவே மோசமா போயிருக்கலாம். நான் இத சொல்ல தான் வந்தேன். ஆனா, நமக்குள்ள சண்டை தான் கடைசில வருது. என்னதான் இருந்தாலும் சரி, உனக்கு ரொம்பவே நன்றி. நான் நினைச்சே பார்க்கல. இவன்கிட்ட இருந்து இந்த மாரி வார்த்தைகள் வரும்னு. ஷேடோலெஸ் விசிட்டர் இத பார்த்து என்ன சொல்லியிருக்கானா, நீ என்கிட்ட இருந்து தேங்க்யூலாம் எதிர்பார்க்காத. ஏன்னா நீ ஒரு டூல். அந்த வேலைய மட்டும் தான் நீ செஞ்சுகிட்டு இருக்க. அதுக்கு ஒண்ணும் தேங்க்யூலாம் சொல்ல தேவையில்லையே. அங்க அடிபட்டனால உன்னோட மண்டையில எதனாச்சும் ஆயிடுச்சா? அப்படின்னு ஒயிட்ஸ்னே கேட்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு, உன்னை அந்த ஜாடியிலேயே மறுபடியும் அடைச்சு வைக்கணும் போலயே. இல்ல வேணாம். யாருக்கு தெரியும்? இது ரொம்பவே விசித்திரமா தான் இருக்கு. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த கமாண்டர் இருந்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, மிச்சம் 6 ஜெனரல் எங்க போயிட்டானுங்க? இவன நான் முடிச்சுட்டு நான் அங்க வேற போய் ஜாயின் ஆகணும். அவங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆனவுனயே, என்ன தைரியம் உனக்கு? என் முன்னாடியே டிஸ்ட்ராக்ட் ஆகுறியே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணிடுறான். மிச்ச கமாண்டர பார்த்து நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏன்னா அவங்க அந்த இல்யூஷன் கேஸ்டர்ஸ பார்க்க போயிருக்காங்க. அந்த இல்யூஷன் கேஸ்டர் இருக்கறனால நாங்க உள்ள வர முடியல. அத கவனிக்க தான் அவிங்க போயிருக்காங்க. அது உடைச்ச பிறகு நூத்துக்கணக்கான பேரு எங்க கூட வந்து சேருவாங்க. லார்டு கில்லும் அதுல முக்கியமான ஆளு. அதனால இன்னைக்கு டேங்க் கிளான் இந்த பூமியில இருக்கிற கடைசி நாள். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற லீடர கொன்ன பெருமை எனக்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண வரையான். அவன் முன்னாடி ஒரு கார்டு வந்து சின்ன ஷார்ட் ஸ்வார் மாதிரி வச்சு தாங்குறாரு. ஆனா அவரோட கையி 2ஆ போயிருது. வாரியர் அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்க, இந்த சின்ன பூச்சி யாரு? என்னோட வழியில எதுக்குடா வந்துகிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் உன்ன சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தலைய பிடிச்சிடுறான். இந்த வழி எனக்கு தெரிஞ்சு நல்ல வழிதான். ஏன்னா அந்த கெட்ட எல்டர் கிட்ட வேலை பார்த்தனால என்னோட பெருமை
எல்லாமே போயிருச்சு. இந்த வழியில நான் எதனாச்சும் பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சு அதுலருந்து நான் விடுவிக்கப்படுவேன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு அந்த வாரியர் நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அந்த கமாண்டர் கொல்லலான்னு வரும்போது, எனக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அதுவும் நம்ம ஹீரோ யோமாங் தான். யோமாங்கா? அப்ப இவன் தான் மியோங்கில்ல கொன்னானா? ஆனா இவன் வந்திருக்கான். கில்ஜின் யூ எங்க போனியா? நம்ம ஹீரோவும் தலைய தூக்கி போட்டுட்டு, ஆர்த்தடாக்ஸ் வாரியர்ஸ் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் அங்க போய் பார்த்தேன். இப்ப சொல்லு, இதுல யாருனாச்சும் மிஸ் ஆயிருக்காங்களான்னு? இவங்க இல்லூஷன் ஃபீல்ட அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இவங்கள நான் கொன்னுட்டேன். உனக்கும் அவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு வாய்ப்பு தர்றேன். நீ இங்கிருந்து உன்னோட வாரியர்ஸ கூப்பிட்டுட்டு கிளம்பிரு. இத ரெஃப்யூஸ் பண்ணீன்னா, உன்னோட லீடர் மாரி நீயும் அண்டர் வேர்ல்டுக்கு போயிருவ. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த இடத்துல இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 47ஓட ஸ்டார்ட்டிங்லயே, நீ இப்ப என்ன சொன்ன? என்னோட லார்டு கூட அண்டர் வேர்ல்ட சேரணுமா? இவன் சொல்றபடி பார்த்தா, முன்னாடி வந்த அந்த ஷாக் வேவ் இவங்களோட சண்டையில இருந்து தான் வந்துச்சு போலயே. அப்பனா கில்ஜின் யூ தோத்துட்டாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி உன்ன மாரி ஒருத்தன்கிட்ட அவர் தோக்க முடியும்? நம்ம ஹீரோ இருந்துட்டு ட்ரூ பிளாக் ஸ்னேக் பாம் டெக்னிக். அது ரொம்பவே பயங்கர சக்தி வாய்ந்ததா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அத தாண்டி என்னால வர முடிஞ்சு அவன கொன்னுட்டேன். நீ கில்ஜின் யூ தோத்துட்டாருன்னு தானே சொன்ன? அப்படி சொன்னோனே அவனோட ஸ்வாட கீழ வச்சிடுறான். எல்லா வாரியரும் கேளுங்க. இப்பயே திரும்பி போங்க. டேங்க் கிளானோட யங்லாடோட கில் இறந்துட்டாரு அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்துருச்சு. என்ன கொன்னுட்டாங்களா? அது எப்படி முடியும்? சின்ன பையன் இவன் எப்படி கில்ல தோக்கடிச்சியான்? அவன் நம்ம மாஸ்டர் யூஸ் பண்ற அந்த அல்டிமேட் டெக்னிக் பேரை சொல்றியான். அதோட 6 ஜெனரலையும் கொன்றிருக்கான். அப்படின்னா இதுக்கு அவரோட பவர் லார்டு கில்லுக்கு ஈக்குவலா இருக்கு. இருக்கிற ஃபேக்ஷன்ல கடைசி ஃபேக்ஷன் இதுதான். வாரியர்ஸ் உங்களோட ஸ்வாட எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுல உங்க எல்லா எனர்ஜியும் செலுத்திக்கங்க. உங்களோட லைஃப்ல இப்ப முக்கியம். நம்ம ஹீரோவும் நீ அவங்க கூட போலையா? கில்லு தோத்திருந்தாலும் இல்லைனாலும் இவனை எதிர்த்து போராட என்னால முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட பிரதர்ஸ் கூட நான் இது வரைக்கும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கேன். அதோட நாங்க டாக்டர் மாதிரி வளர்த்த பொண்ணும் இப்ப இறந்துட்டா. இது என்னோட கோவத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழி மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்வாட நான் உங்க பக்கம் திருப்புறேன். சரி ஓகே, அதுவும் நல்லதுதான். இப்போ வா நம்ம சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். நான் தனியா வாழ்றதுல எனக்கு என்ன பயன் இருக்கு? அதனால நானும் உங்ககிட்டயே வரேன். எனக்காக வெயிட் பண்ணுங்க உக்லீஸ் அப்படின்னு அந்த கமாண்டரும் சொல்லிடுறான். அவனுக்கும் அவங்களோட பிரதர்ஸ் இல்லாம வாழ்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அவனும் அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ ஈஸியாவே அவனை 2 வெட்டி போட்டுறான். சுவிட்ச் ஒன்ல இருக்கிற டார்க் ஆர்த்தடாக்ஸ் செக்ட் அழிஞ்சிருச்சு. அதுவும் ஒரே ஒரு நாள்ல. இதுக்கெல்லாம் ஹெட்டா இருந்தது ஒரே ஒரு பர்சன் தான். அது டேங்க் கிளானோட யங்லார்டு நீங்க என்னைய சமன் பண்ணதா சொன்னாங்க. ஆமா, இப்ப எப்படி இருக்கு உங்க உடம்பு? ஒரு கையை இழக்கிறது என்னால இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியல. பரவாயில்ல, நான் முன்னாடி இருந்தே 2 கையிலயும் பயிற்சி பண்ணிருக்கேன். அதனால இப்போ ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ண முடியுது. ஓ அப்படியா? வெல், உன்னை எதுக்கு நான் பார்க்கணும்னு கூப்பிட்டேன்னா, எங்க அம்மாவை காப்பாத்தின விதத்தை பத்தி எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு நன்றி சொன்னாத கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். தேவையில்லை எங்களாடு. ஏன்னா டேங்க் கிளான்ல இருக்கிற ஒரு வாரியரா என்னோட கடமையை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். நான் எதையும் எதிர்பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் செய்யல. நானும் அதைத்தான் நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேரும் இப்போ ஒரே நிலைமையில இல்ல. என்ன சொல்றீங்க எங்களாடு? நான் அந்த மாதிரிலாம் நினைச்சது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ செஞ்ச விஷயத்துக்கு நீ ரெகக்னைஸ் பண்ணப்படணும். உனக்கு ஸ்வாட் யூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன ஸ்வாடா? நீ உன்னோட ஒரு கையை இழந்துட்டனால உன்னால ஹிடன் வெப்பனையும் யூஸ் பண்ண முடியாது. அதோட பாய்சனையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, உனக்கு லெஃப்ட் ஹேண்டிங் ஸ்வாட் டெக்னிக்க நான் உனக்கு கத்துக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றத ஃபாலோ பண்ணு. நான் உனக்கு கேரண்டி தரேன். ஏன்னா 2 கை இருந்ததை விட நீ ஒரு கையிலேயே அதை விட ஸ்ட்ராங்கா மாறலாம். எங்களாடு உங்களோட கருணைக்கு நான் ரொம்பவே நன்றி உள்ளவனா இருப்பேன். இல்ல, உனக்கு தான் நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். சரி வாரியர், எனக்கு இப்ப நிறையவே வேலை இருக்கு. அதனால உன்னோட உடம்ப ரெக்கவரி பண்றதுல இப்போதைக்கு கவனமா இரு. நான் அதுக்கடுத்து உனக்கு லெசன் எடுக்கிறேன். தேங்க்யூ எங்களாடு. அந்த கேஸ்ட்ரும் இதுக்கு முடிவே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எங்களாடு தான் அப்படின்னு சொல்லும்போதே, என்ன சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துடுறான். எங்களாடு, நீங்க சேஃபா திரும்பி வந்துட்டீங்களா? இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. போதும் உன்னோட இந்த பேச்செல்லாம். நீங்க இப்ப கேட்ட எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுட்டே பேசுறான். எனக்கு முன்னாடியே திரும்பி வந்த மெரியோ கிட்ட இருந்தும் யோங்காங் கிட்ட இருந்தும் நான் கேள்விப்பட்டேன். நீங்க அவங்கள சமாளிக்க இல்யூஷன் பேரியரை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க போல. இல்ல எங்களாடு, நான் என்னோட வேலையை மட்டும் தான் செஞ்சேன். உண்மை என்னன்னா, நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த ஜீகிள் கேஸ்டரும் யோசிக்கிறியான். யோங்கும் என்ன இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா அவங்களோட ட்ரஸ்ட் நம்ம நல்லாவே வாங்கலாம். ஈவன் மரியோ கூட ரொம்பவே டயர்ல தான் இருக்கா. ஆனா அவ இல்யூஷன் பேரியரை ஆக்டிவேட் பண்ண டைமை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. கேஸ்ட்ரும் அவன் உண்மையிலேயே கில் ஜூனியர்வா பார்க்க போயிருக்கானே, அவன் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ளயுமே அவன் திரும்பி வருவியான். எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா திரும்பி வருவியான். நான் அவனை நம்புறேன் அப்படின்னு யோயோங்க சொல்லியிருக்கா. நான் உங்களுக்கு உதவி செஞ்சனால ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன். பரவாயில்ல, நீங்க எங்களை பெட்ராய் பண்ணாம இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி. அதனால ஜீகிள் கிளான் அதோட பழைய ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்பவே நன்றி எங்களாடு. சரி, இல்யூஷன் பேரியரை கஸ்டமைஸ் பண்ணி நல்லா வச்சிருங்க. ஓகேவா? யாரு நினைச்சா இவன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லுவியானே. இவன் எப்பயுமே டெரிஃபையிங்கா தான் இருப்பியான். ஆனா இப்ப முழுசா டிஃப்ரெண்ட் பர்சனா இருக்கான் அப்படின்னு கேஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே, ஓ அதோட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அடுத்த முறை இந்த மாதிரி குழப்பம் நடக்கும்போது இங்க இருந்து ஓடிடாதீங்க. ஓகேவா? ஓகே லார்டு. இவர் எல்லாத்தையுமே கண்டு
கண்டுபிடிச்சிட்டாரா? நல்ல வேலை. டேங்க்லான்ல நடந்த டேமேஜ் ரொம்ப பெருசா இல்ல. பெரும்பாலான விஷயங்கள நானே பார்த்துக்கிட்டேன். இன்னும் ஒரு வேலை மட்டும் நமக்கு இருக்கு. நம்ம ஹீரோவும் பிளாலன்ஸோட இருக்கிற சுரங்கத்துக்கு தான் போயிருக்கான். அவங்களோட கேஸ்டலுக்கு கீழ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுலயும் இவ்ளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரெஷர் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா இத வச்சு ஒரு கிளான் டிசெண்டன்ட் அளவுக்கு நல்லாவே வாழ முடியும். ஊஜினோ இப்பதான் எனக்கு புரியுது. பிளாக் டெத் அலைன்ஸ் எதுக்கு சுச்சுவான விட்டு வெளியே போகலன்னு. கில் ஆர்த்தடாக்ஸ் செட்டுக்கு மேலதான் அவனோட ஆட்சி இருந்துச்சு. ஆனா அவன் இந்த விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கல. அவன் வெறும் சிச்சுவான மட்டும்தான் அவனோட வீடா நினைச்சியான். அவங்களோட கிளான்ல வந்து சேர்ற ஃபாலோவர் கிட்ட இருந்து அவங்க காசை வாங்கியிருக்கலாம். ஆனா அவனோட பர்சனாலிட்டி வச்சு பார்க்கும்போது அவனுக்கு காசுல கிரீட் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. அவரோட டீச்சிங்க எல்லாருமே விரும்புனாங்க. அதை வந்து கேட்கறதுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் இந்த ஃபீஸை கொடுத்துருக்கலாம். ஊஜின் இது எல்லாத்தையும் உன் பொறுப்புல விடுறேன். இங்க இருக்கிற முக்கியமான எல்லா பொருளையும் நம்மளோட மெயின் பில்டிங்க்கு கொண்டு வந்துரு. எனக்கு புரியுது எங்களாடு. இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா இது என்ன லைப்ரரியா? ஆனா ஒரு புக்கை கூட காணுமே. நம்ம ஹீரோ ஒரு புக் எடுக்கிறியான். இது கில்ஜின்னு ஏதோ எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு சர்க்கிள். அதுல நம்ம கடன் கொடுக்கறதும் கொடுக்க வைக்கிறவங்களும் நம்ம திரும்பி திரும்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். என்னது நல்ல விதமா நடக்கும் இந்த சிச்சுவான் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்க நிறையவே வெறுப்பு தான் கொட்டி இருக்கு. என்னோட மாஸ்டரை இங்கிருந்த ஒரு வாரியர் தான் அழிச்சியான். அந்த செக்டவே நான் முழுசா அழிச்சேன். அது கூட இருக்கிற செட்டையும் அதுக்கு துணையா வந்த கூட இருக்கிற செட்டையும் நான் அழிச்சேன். அந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சிருந்தனாலதான் எங்களை வந்து அழிச்சானுங்க. அதனாலதான் அது இருக்கக்கூடாதுன்னு மொத்தமா அதை அழிச்சிட்டேன். என்னோட மாஸ்டர் கொன்னவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்க மேலாம் என்னால கோபத்தை காட்ட முடியல. அதனால அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும்தான் என்னால அழிக்க முடிஞ்சுச்சு. இங்க இருக்கிற எல்லா புக்கோட மார்ஷியல் ஆர்ட்ஸையும் எப்படி தோக்கடிக்கிறதுன்னு இங்கதான் எழுதி வச்சிருக்காராம். வெறும் 10 புக்ல ஆர்த்தராக்ஸ் இந்த இடத்த வழி நடத்துறதுக்கு முன்னாடி சியோங் சியோங் செக்ட் தான் இந்த இடத்துல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க எக்கச்சக்க புக்கை இங்க வச்சிருந்தாங்க. அது எல்லாமே நூற்றுக்கணக்கான வருஷமா எல்லா பிரிவுல இருந்தும் அவங்களுக்கு கிடைச்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் அது எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி அவன் எல்லாத்தையும் அழிச்சு அவனோட புக்கை மட்டும்தான் இங்க விட்டுட்டு போயிருக்கான். இது அவனுக்கு வேணும்னு கேட்டிருந்தா நான் அப்பயே கொடுத்துருப்பேன். மத்த எல்லாத்தையும் தாழ்வா பாக்குறதோட தனியா இருக்கணும்னு நினைச்சா இப்படிதான் இருக்கணும். இப்ப இந்த கிளானுக்கு வந்த முடிவு தான் எல்லாத்துக்குமே அப்படி நம்ம ஹீரோ சொல்றோட சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 48ஓட ஸ்டார்டிங்ல ஆர்த்தடாக்ஸ் செட்டு கூட நாங்க சண்டை போட்ட பிறகு சிச்சுவான மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டாக டேங்க்லான் பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல கோண்ட்ரியன் செக்ட் சியோனியில இருக்கிற டிமானிகல்ட்ட எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க சென்ட்ரல் பிளேனுக்குள்ள வர்றத கோண்ட்ரியன் செக்ட் தடுத்துக்கிட்டு இருக்கு. கோண்ட்ரியன் செக்டோட எல்டர் இவர் ஒரு டிரான்ஜெண்டர் வாரியர். அதோட ஒரு மிராக்கல் வாரியரும் இந்த டிமானிகல்ட்ட தடுத்து நிறுத்துற ப்ராசஸ்ல இவர் ஒரு கோர் சப்ஜெக்டா இருக்காரு. இந்த டிமானிகல்ட்டோட பவர் 9 கிரேட் செட்டை விட பயங்கரமா இருந்துச்சு. அதோட அவங்களோட ஆர்மி எண்ட்லெஸ்ஸா வந்துகிட்டே இருந்துச்சு. கோண்ட்ரியன் அந்த இடத்துல தோக்குற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. காங்டாங் செட் இருக்கிற எல்லா மைட்டி வாரியர்ஸும் டிரான்ஜெண்டர் வாரியர்ஸும் அங்க வந்து அட்டாக் பண்ண பிறகு அங்க நிலைமை கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துச்சு. டிமானிகல்ட் அவங்களோட படையை இப்போதைக்கு ரீட்ரீட் பண்ணிருக்கானுங்க. மாசியன் கோண்ட்ரியனும் டேக்யூ பிளாக் ஷார்ட் செட்டோட லீடரும் 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா அது ஒரு பயங்கரமான பவர். கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி டிமானிகல்ட் கிட்ட இருந்து நம்ம செட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. காங்டாங் செட்டு கூட வந்த டேங்க்லான்ல ஒருத்தவங்க ஈவில் இன்டென்ஷனோட இருந்தாங்க. அந்த 6th எல்டரும் நீ ஒரு நாயை விட பெருசானவல்லடா. அதோட இது வாரோட மொத்த போக்கையுமே மாத்திரும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் செகண்ட் எல்டர் அப்படின்னு அவனும் கேட்கும்போது செகண்ட் எல்டர் இருந்துட்டு ஐ எம் சாரி எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனா ஒரு குரூப்புக்கு 2 லீடர் எப்படி இருக்க முடியும்? இங்க கட் பண்ணி அந்த கிராஃப்ட்மேன் ஒரு ஸ்வாட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னது நான் டேங்க்லானோட ஃபோர்ஜ்மேனா இருக்கணுமா? ஆமா இது எனக்கு ஹானர் தான். ஆனா நான் குறுக்குறேன்னு நினைக்காதீங்க. என்னோட டீமன் ரிப்பேர் எங்க? அது டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. என்ன? ஒரு நிமிஷம். அது டெஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன சொல்றீங்க? என்னோட மாஸ்டர் செஞ்ச ஃபைனல் ஸ்வாட் போயிருச்சு. அது எனக்கு கவலையா தான் இருந்துச்சு. ஆனா இங்கிலாடு என்ன சொன்னாருன்னா, டீமன் ரிப்பேர் அதோட வேலைய சரியா பண்ணிருச்சு. அத வச்சு டார்க் ஆர்த்தடாக்ஸ் செட்டோட லீடரை கொன்னது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாட நீங்க தான் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் என்னோட கிளானுக்கு உங்கள வேலைக்கு கூப்பிடுறேன். அதோட உங்களுக்கு உன்னை நான் காட்டணும். உள்ள வந்து பேசலாமா? அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இது என்னது? அது ஒரு லாங் ஸ்டோரி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு லெஜெண்டரி பீஸ்டோட கொம்பு. என்ன லெஜெண்டரி பீஸ்டோட கொம்பா? என்னோட கிளான்ல இருக்கிற பிளாக் ஸ்மித் கிட்ட இதை கொடுத்து நான் ஃபோர்ஜ் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க எவ்வளவு நெருப்பெரிய வச்சாலும் இது ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னாங்க. அதனாலதான் அதுக்கு எதனாச்சும் உங்ககிட்ட ஐடியா இருக்குமான்னு கேட்க வந்தேன். என்ன ஆச்சு? உங்களை பார்த்தா ஏதோ ட்ரபுளா இருக்க மாதிரி தெரியுது. பிளாக் ஸ்மித்தும் அப்படிலாம் கிடையாது. நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி லெஜெண்டரி பீஸ்டோட கொம்பெல்லாம் ஹெவன்லி எனர்ஜியால உருவாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ற இந்த சாதா டெக்னிக்கை வச்சுலாம் இதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அப்ரோச் பண்ற விதத்தவே மாத்தி ஆகணும். நம்ம ஹீரோவும் அதை எப்படி அப்படின்னா அப்ரோச் பண்றது? பிளாக் ஸ்மித் இருந்துட்டு இதை நீங்க உருக்க ஹீட்டை பயன்படுத்தக்கூடாது, கோல்டு தான் பயன்படுத்தணும். இது கேட்கும்போது கொஞ்சம் ரெடிகுலஸா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி மிருகங்கள்லாம் லெஜெண்டரி பீஸ்ட் இல்லையா? நம்ம ஒரு பனியில சிக்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நெருப்பு போலதான் வலிக்கும். அதே மாதிரிதான்
ஒரு சிவியரான கோல்டுல இத பண்ணோம்னா, இது ரியாக்ட் ஆகலான்னு நெனைக்கிறேன். நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு புரியுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இன் யாங் எனர்ஜிய வச்சு தான் சுத்தி இருக்கு. அதோட 5 எலிமெண்ட் அதுவும் இந்த நம்ம எப்படி இரும்ப அதிக ஹீட்ட வச்சு உருக்குறோமோ, அதே மாரி இந்த ஹெவன்லி எனர்ஜிய வச்சிருக்கிறத நம்ம கோல்ட வச்சு உருக்கணும்னா, அது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இத கண்டுபிடிக்க, இதுல பயங்கரமான கோல்டு எனர்ஜிய நம்ம செலுத்தி ஆகணும். என்கிட்ட தேவையான அளவுக்கு கோல்டு எனர்ஜி இருக்கு. ஏன்னா மிசோவ காப்பாத்துனப்ப, நான் எல்லா கோல்டு எனர்ஜியும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. நான் இங்க வந்ததுலருந்து மிஸ்ஸோவ நான் ஒரு தடவ கூட பார்க்கல. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவள போய் ஒரு தடவ பார்க்கணும். "வேணாம் மாரா ஆஃப் ஐஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோல்ட் எனர்ஜி கொண்டு வரியான். "எப்படி இத பண்ணீங்க?" ன்னு பிளாக்ஸ்மேன் கேட்க, "இது ரியாக்ட் ஆகுது" அப்படின்னு ஒயிட் ஸ்னேக் வந்து சொல்லுது. "இப்ப நீங்க இத ஃபோர்ஜ் பண்ணி பாருங்க. இது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட வெறும் கையால இத தொடாதீங்க." பிளாக் ஸ்மித் இருந்துட்டு அதிலயே சுத்தி வச்சு அடிக்க, அதுலயும் அந்த அச்சு வருது. "இது ஒர்க் ஆகுது. நான் உங்கள தான் நம்புறேன். இத பார்த்துக்கங்க." அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். அந்த பிளாக் ஸ்மித் இருந்துட்டு, "இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். இந்த ஹார்ன் ரொம்பவே சிறுசா இருக்கு. இத வச்சு ஸ்வாட் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான்." நம்ம ஹீரோ இருந்துட்டு, "நீங்க எனக்கு டேகரா கூட செஞ்சு தரலாம். எனக்கு ஸ்வாடோட லென்த்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. மாஸ்டர், டீமன் ரிப்பர் அதோட வேலைய கரெக்ட்டா பண்ணிருச்சு. இப்ப நான் அது இடத்துக்கு நான் ஒண்ண செய்ய போறேன். அது கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்மித்தும் செஞ்சுகிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி சிங்காங்க ஒரு நகரத்துல, அங்க ஒருத்தர் இருந்துட்டு, "உன்னைய பார்க்கும்போது எனக்கு டயர்ட் ஆக மாட்டேங்குது. மாயுய், இப்பதான் புரியுது. அவங்க 2 பேரும் இப்படிதான் இணைஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க என்னைய ரொம்பவே காயப்படுத்துறீங்க மாஸ்டர். ஏன்னா அவங்களோட எஜமானரையும், அந்த நாட்டையும் அழிச்ச ஒரு பெண்ணு கூட என்னைய எப்படி ஒப்பிடுறீங்க? நான் இந்த கல்ட்டுக்கு ரொம்பவே டெடிகேட்டடா இருக்கேன். என்னோட உயிராவும், என்னோட சோலாவும், என்னோட பாடியாவும் இப்படி கம்பேர் பண்ணா கூட அது என்னோட மிஸ்டேக் தான். மன்னிச்சுக்க. அதோட உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம குரியோன் செக்ட்டோட இப்போ வார்ல இருக்கோம். அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் பின்னுக்கு போறதுக்கு ஒரே வழி அது மட்டும் தான். ஆமா, அந்த வழிய இன்னி நம்ம திறக்க முடியல. குரியோனோட ஸ்ட்ரென்த்து ஒரே விஷயம் தான். ஆனா இப்ப இருக்கிற ஒரே தலைவலி அந்த மேசன் கோஹான் மட்டும் தான். காங்டாங் ஷிப்ட்டோட டேகிலும், ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்டும் நமக்கு தலைவலியா தான் இருக்கானுங்க. ஆனா அவங்க 2 பேரும் நாங்க முன்னேறி போடுறத ரொம்பவே தடுக்குறாங்க. ஆனா வறட்சி காலத்துல கூட மழை பெய்யுற மாரி டேங்க்ல இருக்கிற ஒரு எல்டர் எங்களோட மறுபடியும் சேர்றதுக்கு திட்டமிட்டிருக்காரு. ஆனா அவரு உன்னோட ஹெல்ப் தான் கேட்டிருக்காரு. மாயுய், என்ன என்னோட ஹெல்ப்பா? உன்னோட ஹீலிங் பண்ற எபிலிட்டி இந்த சிச்சுவான் ஃபுல்லா பரவிருக்கு போல. ரொம்பவே ஒரு பெரிய மெர்ச்சன்ட்டோட பையன் ஒரு இல்னஸால பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு 1000 கோல்டு காயின் குடுத்தும் யாருமே காப்பாத்த முன் வர முடியல. ஆனா நீ அவங்கள ஒரு நைட்டுக்குள்ளேயே ஹீல் பண்ணி அனுப்பிச்சுட்ட. அதுக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா அவங்க இன்னும் எங்களோட ரொம்ப பெரிய ஒரு அசிஸ்ட்டா இருக்காங்க. டேங்க் கிளானுக்கு உங்களோட எபிலிட்டி இப்போதைக்கு தேவைப்படுதுன்னு நெனைக்கிறேன். நான் நீங்க சொன்னா என்ன வேணா செய்வேன் மை லார்ட். இப்ப யார நான் ஹீல் பண்ணணும்? அந்த எல்டர் சொன்னாரு. அவனோட கிராண்ட்சனோட கை உடைஞ்சிருக்குன்னு. உண்மைய சொன்னா அவனோட கைய பயன்படுத்துறதே அவன் விட்டுட்டியான். சரி, அத செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் மை லார்ட்? டிரான்ஸெண்டர் லெவல் வாரியர கூட கொல்லக்கூடிய அந்த 10 பாய்சன் கிடைக்கும். என்ன அவ்வளோதானா? கரெக்ட்டா சொல்லணும்னா அந்த 10 பாய்சன் இல்லாமலே நம்ம நல்லா தான் இருக்கோம். இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு அந்த பாய்சன் தேவையில்ல. அந்த பாய்சன் அந்த 2 மாஸ்டருக்கும் செலுத்தப்பட்டுச்சுன்னா, அவைங்களோட பாடி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து சென்ட்ரல் பிளேன் டொமைனுக்கு நமக்கான வழி கிடைச்சிரும். அப்படின்னு இவனும் பயங்கரமான திட்டத்த போட்டுக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.